Example 5.36. Find the equation of straight line parallel to y-axis and passing through the points of intersection of the lines 4x plus yy equal to 13 and x minus 8y plus 9 equal to 0. சரி, இப்போ இது ரெண்டு லைனு, இது ஒரு லைனு, இது ஒரு லைனு இல்லையா? இது எப்படி எழுதியிருக்காங்க? எக்ஸ் மைனஸ் 8y ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. அப்புறம் இது இந்த லைன் எப்படி இருக்குது ஈக்குவேஷனு? 4x ப்ளஸ் 5y ஈக்குவல் டு 13 இந்த ஈக்குவேஷன். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அதோட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம அதை போயிட்டு அதுக்கப்புறம் y பேரலாம் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்? கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத பார்ப்போம். சொல்யூஷன், இது ரெண்டு ஈக்குவேஷனும் ப்ராப்பராக எழுதிக்கணும். எப்படி எழுதலாம்? இங்கே பாருங்கள், 4x ப்ளஸ் 5y 13 வெளியே தான் இருக்குது, அப்போ அப்படியே விட்டுடலாம் 13. இங்கே பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 8y ஈக்குவல் டு மைனஸ் 9 எழுதிக்கிறேன். ஏன்னா வெளியே கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி எக்ஸு ஒய்யும் தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா? இப்போ அந்த மெத்தடில் பண்ணலாம். நம்ம எந்த மெத்தடில் வேணால் பண்ணலாம். நான் இந்த மெத்தடில் பண்ண போகிறேன். பண்ணலாருங்க. இப்போது இதை கேன்சல் பண்ண எதனா ஒன்று இல்லையா? நான் முதல்ல இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணி இதை கேன்சல் பண்ண போகிறேன். அப்போது இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. அப்போது ஈக்குவேஷன் 1 அப்படியே எழுதிக்கலாம். 4x ப்ளஸ் 5y ஈக்குவல் டு 13. இதை ஈக்குவேஷன் 2ல் நான் என்ன பண்ண போகிறேன்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4ஆல் மல்டிப்ளை பை 4 பண்ணால் என்ன வரும் பாருங்கள். 4x மைனஸ் 32y நினைக்கிறேன் இல்லை, 16 32y ஈக்குவல் டு மைனஸ் 36. ஆச்சா? இப்போ பாருங்கள், மைனஸ் ஒன் மல்டிப்ளை பண்ணால் மைனஸு, இது ப்ளஸ் ஆகிடும், இதுவும் ப்ளஸ் ஆகிடும். கேன்சல் பண்ணால் 37y ஈக்குவல் டு 49. அப்போது y ஈக்குவல் டு 49 பை 37 கிடச்சிச்சு. சரியா? இப்போ நான் எக்ஸு ஒய் கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிற பாருங்கள். அதே ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். 4x ப்ளஸ் 5y ஈக்குவல் டு 13, எக்ஸ் மைனஸ் 8y ஈக்குவல் டு மைனஸ் 9. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒய்யை கேன்சல் பண்ணணும் இல்லையா? எக்ஸை கேன்சல் பண்ணிட்டேன். இங்கே நான் ஒய்யை கேன்சல் பண்ண போகிறேன். கேன்சல் பண்ண என்ன வருது பாருங்கள். இது எதால் மல்டிப்ளை பண்ணலாம்? 8ஆல் மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பை 8. இது மல்டிப்ளை பை 5. சரிங்களா? 8ஆல் பண்ணோம், இதை 5ஆல் பண்ணோம். அப்போ தான் ரெண்டுமே 40 ஆகும். ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 8 × 4 என்னது? 32 எக்ஸு ப்ளஸ் 40y ஈக்குவல் டு 8 × 13 104. ஆச்சா? கீழே பாருங்கள், 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 5x மைனஸ் 40y, சாரி 40, இது 8 × 5 40, 5 × 8 40y ஈக்குவல் டு மைனஸ் 45. கழிச்சா பாருங்கள், இது கேன்சல் ஆகிடுச்சா? மிச்சம் என்னது? 37x ஈக்குவல் டு 59. 59 இது 40 ஆமாம் 59. அப்போது x ஈக்குவல் டு 59 பை 37. இப்போ பாருங்கள், இந்த கோஆர்டினேட்ஸ் கிடச்சிச்சு எனக்கு. என்னது எக்ஸ்? என்னது? 59 பை 37. இது 49 பை 37. இங்கே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு ஹிண்ட்டு. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ்ன்னு கேட்குறாங்க. சரி, ஒரு ஈக்குவேஷனு ஒய் ஆக்சிஸ் பேரலாக இருக்குது அப்படின்னு வச்சுங்க. ஒரு கிராஃப் வரைஞ்சிக்கும். ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குதுன்னா அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு சி இல்லையா? எக்ஸ் ஈக்குவல் டு சி. ஏன்னா சி கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும், ஒய் தான் மாறி மாறி போகும். சி எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே சி என்ன இருக்குது? இங்கே சி 5ன்னு வச்சுங்க. எல்லாமே 5ஆக தான் இருக்கும் இல்லையா? அப்போது இஃப் ஒய் இஸ் பேரலல் டு சி, இஃப் a equation parallel to y axis, அப்போது x ஈக்குவல் டு சி. சரியா? நம்மளுக்கு எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. என்ன அது? எக்ஸ் ஈக்குவல் டு 59 பை 37. சி தானே இது? சி தான் 59 பை 37. சி தானே? எக்ஸ் ஈக்குவல் டு சி தானேப்பா? எக்ஸ் ஈக்குவல் டு சி. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு சி. அப்போது 37 ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க என்ன பண்ணோம்? 37x மைனஸ் 59 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் ஈக்குவேஷன்.